செட்டிநாடு ஸ்பெஷல் தேன்குழல் முறுக்கு தான் செய்ய போறேங்க. தேன்குழல் முறுக்கு செய்யறதுல அங்கம்மா ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அங்கம்மா வந்து செட்டியார் வீடுகள்ல எல்லாம் நிறைய ஐடியா கேட்டு அதுக்கப்புறம் தான் மாவு அரைப்பாங்க. இந்த வருஷம் நம்ம என்ன பக்குவத்துல மாவு அரைக்கிறோம் சொல்லுங்க அங்கம்மா. உனக்கு அரிசி போட்டோம்னா பச்சரிசி புழுங்கரிசி கிடையாதுமா. பச்சரிசி போட்டோம்னா அதுக்கு 1.25 டம்ளர் உளுந்து 4 பங்கு பச்சரிசி போட்டா நம்ம 1.25 அளவுக்கு வந்து உளுந்து போட்டுக்கணும். 4க்கு 1ங்கிற கணக்குல ஒரு சிலர் அரைப்பாங்க. ஆனா அங்கம்மாவோட அளவு வந்து 1.25ன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி நான் வந்து கொஞ்சமா வீட்டுக்கு அரைச்சு நான் செஞ்சு பார்த்தேன். இப்ப எங்களோட சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ்க்கும் நாங்க வந்து இதே அளவுல தேன்குழல் முறுக்கு மாவு அரைச்சி வச்சிருக்கோம். உங்களுக்கு யாராவது தேவைப்பட்டா எங்ககிட்ட முறுக்கு மாவு கூட வாங்கிக்கலாம். இந்த முறுக்கு மாவை வாங்கிட்டு எப்படி செய்யறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அதுக்காகவே இன்னைக்கு அங்கம்மா செஞ்சு காட்ட போறாங்க. இது வந்து சாதாரண நம்ம அரிசிய களைஞ்சு நல்லா வெயில காய வச்சுட்டு பச்சரிசியா அதுக்கப்புறம் உளுந்த லேசா வறுத்து போட்டு அப்படியே அரைக்கலாம். அரிசிய களையாம ஒரு டவல்ல நல்லா துவட்டிட்டு உளுந்த வந்து லேசா செவக்க, அதாவது வாசம் வந்தா போதும். வாசம் வர்ற அளவுக்கு நம்ம சூடேற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த அரிசியோட சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அது வந்து அவங்களோட சௌகரியத்தை பொறுத்து நம்ம வந்து களைஞ்சு அரைக்கிறதா அப்படியே அரைக்கிறதா முடிவு பண்ணி அரைச்சிக்கலாம். அப்படியே துவட்டிட்டு அரைச்சாலுமே நல்லா தான் இருக்கும். இப்ப நம்ம அரைச்சிட்டு வந்த மாவை சளிச்சிடலாம். அங்கம்மா வந்து அதை சளிச்சிடணும். அதுல ஏதாவது சின்ன குருணை இருந்தா கூட எண்ணெயில போடும்போது வெடிக்கும் அப்படிங்கிறாங்க. இப்ப நாங்க வந்து இப்ப சளிச்சிட்டு முறுக்கு செய்ய ஆரம்பிக்கிறோம். வாங்க பார்க்கலாம். அரிசி ரொட்டி தான் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ உளுந்து எடுத்து லேசாக கையில் சூடு வர்ற அளவுக்கு வறுத்தா போதுமானதுங்க. வறுத்து வச்சுருக்கேன். இதை தான் நான் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட போகிறேங்க. இப்போது முறுக்கு மாவு அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. அரைச்ச மாவு இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும். அரைச்சிட்டு வந்தோடனே மாவு வந்து அந்த மெஷின் ஹீட்டில் சூடாக இருக்கும். அதை வந்து நம்ம நல்லா கொட்டி ஒரு கரண்டியால் கிளறி விட்டு இந்த மாதிரி நல்லா காய வச்சிடணுங்க. அப்போ தான் முறுக்கு செவக்காமல் வரும். அப்புறம் வந்து அந்த மெஷினில் என்ன அரைச்சிருப்பாங்கன்னு தெரியாது. அதனால் நம்மக்கிட்ட ரேஷன் பச்சரிசியோ ஏதோ பச்சரிசி கொஞ்சம் கொடுத்து அனுப்பி அதை அரைச்சிட்டு அப்புறம் இந்த முறுக்கு மாவு போட சொல்லுங்கள். முறுக்கு மாவு அரைக்க இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் அரைக்கணுங்க. இப்போ பாருங்கள், அரைச்ச மாவை அங்கம்மா வந்து இந்த மாதிரி சல்லடையில் சேர்த்து நல்லா சலிச்சுக்கிறாங்க. சலிக்கும் போது நமக்கே தெரியுது பாருங்கள், இந்த மாதிரி குருணையெல்லாம் இருக்குது. அதுக்காக தான் நம்ம சலிக்கணும். எங்ககிட்ட வாங்குகிற தேன்குழல் மாவில் நாங்கள் உப்பு சேர்த்தே அரைச்சிருக்கோங்க. அதனால் நீங்கள் வந்து தேவைப்பட்டால் மட்டும் உங்களுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. ஓரளவுக்கு நாங்கள் உப்பு போட்டிருக்கோம். அப்புறம் இந்த மாவை நாங்கள் சலிச்சே தான் பேக் பண்ணுறோங்க. அதனால் நீங்கள் மறுபடியும் சலிக்க வேண்டியதில்லை. அப்படியே மாவை பிசைஞ்சு சுட்டுக்கலாங்க. அரைச்சிட்டு வந்த தேன்குழல் மாவை இந்த மாதிரி அங்கம்மா வந்து நல்லா சலிச்சு எடுத்துட்டாங்க. இப்போ தேவையான அளவு மட்டுமே போட்டு நாங்கள் கொஞ்சமாக முறுக்கு சுட போகிறோம். இந்த டம்ளருக்கு 2 டம்ளர் எடுத்துக்கலாம். இப்போது இது வந்து அரைப்படி இருக்கும். நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெண்ணெய் எல்லாமே சேர்த்துக்கலாம். நீங்கள் 4 டம்ளர் போட்டு செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெண்ணெய் பெருங்காயம்லாம் சேர்த்துக்கலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த முறுக்கு மாவுக்கு வெண்ணெய் சேர்க்குறோங்க. உங்ககிட்ட வெண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ முறுக்கு சுடுறதுக்கு எண்ணெய் காய வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த எண்ணெயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பெருங்காயத்தூள் சேர்க்குறாங்க. அடுத்ததாக சீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டோங்க. இந்த முறுக்குக்கு சீரகம் தான் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இதை நல்லா கையில் கலந்து விட்டுக்கலாங்க. மாவுலேயே நாங்கள் உப்பு சேர்த்து அரைச்சிருக்கதால உப்பு சேர்க்கலைங்க. தேவைக்கு பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க. சாதாரண முறுக்கு மாவு பதத்துக்கு இதை நம்ம நல்லா பிசைஞ்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், அங்கம்மா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கிட்டாங்க. இப்போது பிசைஞ்ச மாவில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் விட்டுக்கிட்டாங்க அங்கம்மா. அதாவது நல்லா காஞ்சிட்ருக்க எண்ணெயில் இதில் சேர்த்தாச்சுங்க. எண்ணெயும் சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. அங்கம்மா மாவு பிசைஞ்சிட்டிங்க. இப்படி கையில் எடுத்தால் இப்படி ஒட்டாத இருக்கணுமா, இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கணும். இப்படி எடுத்துக்கணும். இப்போ முறுக்கச்சில் போட்டு பிழிஞ்சிடலாம். அதை நீங்கள் இப்படி நான் வீட்டில் செய்கிறப்ப இப்படி வச்சுக்குங்கம்மா. இப்படி ஒவ்வொரு இதாக வச்சுக்கிட்டா டக்கு டக்குன்னு ஈஸியாக போட்டு மாவை சும்மா அதை தொட்டுக்கிட்டு இருக்காத இப்படி தேவையானதை இப்படி உருட்டி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டு குழாயில் அப்படியே அப்போதைக்கு ஒன்று எடுத்து இப்படி வச்சுக்குவீங்கம்மா. இது ஈஸியாக இருக்கும். வந்து எப்பயுமே தட்டில் இல்லைன்னா கரண்டியில் தாங்க எண்ணெய் தடவிட்டு பிழிஞ்சு விடுவோம்.
இந்த மாதிரி தட்டில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுருக்காங்க அங்கம்மா. இப்போ இந்த தட்டுகளில் தான் பிழிய போகிறாங்க. பிழியறதுக்கு முன்னாடி முறுக்கச்சிலையும் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கணுங்க. இப்போ நாங்கள் வந்து தேன்குழல் அச்சு தான் எடுத்துருக்கோங்க. இப்போ பிழிய போகிறோம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு முறுக்கு பிழிஞ்சுக்கலாங்க. முறுக்கு சுடுறதுக்கு நாங்கள் இன்றைக்கி கடலை எண்ணெய் தான் ஊற்றி வச்சுருக்கோங்க. இப்போ காஞ்சிருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம சுற்றி வச்ச முறுக்குகளை சேர்த்துடலாங்க. அதே மாதிரி இந்த முறுக்கு சுடும்போது நம்ம வந்து நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கணுங்க. அடுப்பை கூட்டி குறைச்சி இதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. அப்போ தான் வந்து நல்ல கலர் மாறாமல் வரும். இப்போ நல்லா எண்ணெயை விட்டு மிதந்து வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கலாம். எண்ணெயோட சலசலப்பு அடங்கினோடனே நம்ம எடுத்துடலாங்க. மிதமான தீயிலே நம்ம வேக வச்சாதான் இந்த மாதிரி கலர் மாறாமல் வருங்க. இப்போ அடுத்த செட் முறுக்கையும் சுற்றி நம்ம எண்ணெயில் போட்டுடலாங்க. எண்ணெய்க்குள்ளே போடும்போது கொஞ்சம் கவனமாக போடணுங்க, இல்லைன்னா எண்ணெய் வெளியில் தெரிச்சிரும். ஒரு செட்டு வேகிறதுக்குள்ளேயே நம்ம இன்னொரு அச்சுக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. நாங்கள் இன்றைக்கி 2 டம்ளர் தான் எடுத்திருக்கோம் முறுக்கு மாவு. அதனால் வந்து ரொம்ப சீக்கிரமாக இந்த மாதிரி எல்லா முறுக்குகளையும் சுட்டு எடுத்துட்டோங்க. இன்றைக்கி சுட்ட முறுக்கில் வந்து நாங்கள் சீரகம் சேர்த்துருக்கோம். நீங்கள் பெருங்காயத்தோட எள்ளு வேணாலும் சேர்த்துக்கலாம். எள்ளு சேர்த்தாலும் நல்ல டேஸ்ட்டு கிடைக்குங்க. கடைசியாக ஒரு 5-6 முறுக்குக்கு மட்டும் நாங்கள் கொஞ்சம் எள்ளு போட்டு பிசைஞ்சு சுட்டுருக்கோங்க. அதுவுமே நல்லாயிருக்கு. இன்றைக்கி நம்ம செஞ்ச தேன்குழல் முறுக்கு பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா வந்திருக்கு. இப்போ நான் உங்களுக்கு உடைச்சும் காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், அப்புறம் உடைக்கும் போதே அப்படியே முறுமுறுப்பு தெரியுது பாருங்கள். அங்கம்மா சுட்ட தேன்குழல் முறுக்கு ரெடிங்க. பார்க்கும்போதே வெள்ளை வெளியே தேன்குழல் முறுக்கு அருமையாக வந்துருக்குங்க. நல்லா பொறுப்பொருக்கும் நல்லா சூப்பராக வந்திருக்காங்க. நல்லா இருக்கும். இது வந்து குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாங்க. ஏன்னா இதில் வந்து காரமே இல்லை, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வயசானவங்களும் சாப்பிடலாம். இது வந்து எண்ணெயே அதிகம் பிடிக்காது இந்த முறுக்கு. என்னங்கம்மா எண்ணெய் இருக்காதுங்கம்மா. அப்புறங்க இந்த முறுக்கு மாவில் நாங்கள் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கோம். உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் தேவைப்படுறவங்க உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த மாவு வந்து நான் சலிக்கணும்னு ஸ்டார்டிங்கில் சொன்னேன். நாங்கள் வந்து எங்களோட சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸில் இதெல்லாம் நாங்கள் அரைச்சி வாங்கிட்டு வந்து நல்லா ஆற வச்சுட்டு சலிச்சே தான் பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதனால நீங்கள் அப்படியே தண்ணி விட்டு பிசையலாம். இன்னைக்கு அங்கம்மா செஞ்ச இந்த தேன்குழல் முறுக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பாக தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். முறுக்கு மாவு தேவைப்படுறவங்க நீங்கள் எங்ககிட்டயே காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. நான் வீடியோ ஸ்க்ரீன்லேயும் நம்பர் கொடுக்குறேங்க, டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நம்பர் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சரசூஸ் சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள். சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. இன்றைக்கி சுட்ட தேன்குழல் முறுக்கு மாவும் எங்ககிட்ட கிடைக்குங்க. தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.